This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app available on Play Store and App Store. The BuyMode app பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு மளிகை சாமான்ஸ் லைக் மசாலா பக்கெட்ஸ் அண்ட் எண்ணெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த BuyMode e-shopping appல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேணா இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய மளிகை பொருட்கள் இருக்கு, நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஆட் ஸ்டாரா யூஸ் பண்ணி நம்மளோட பிளாகருக்கு ஆடை வந்து கொடுக்கறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா பிளாகரை வச்சு எப்படி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம அந்த வெப்சைட்ல இந்த ஆட் ஸ்டாரா யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஆட் வந்து பேஸ்ட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகே கைஸ், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் குரோமோ இல்ல எட்ஜோ ஓபன் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து ஓபன் பண்ணிட்டு இதுல ஆட் ஸ்டாரா அப்படின்றத டைப் பண்ணிக்கங்க. ஓகே, டைப் ஆயிருக்கு. எஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை பார்க்க முடியும். இதுல வந்து இதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்குங்க. உள்ள போனோடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் இயர்னிங் அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இமெயில் கேட்கும், அப்புறம் உங்களோட ஃபுல் நேம், அப்புறம் லாகின், பாஸ்வேர்ட், மெசஞ்சர், என்ன மெசஞ்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம அந்த மெசஞ்சரோட அக்கௌண்ட், அதாவது யூசர் நேம் அப்படின்றது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பேமெண்ட் மெத்தட். பேமெண்ட் மெத்தடாக நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் இதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயிலை போட்டுக்கிறேன். ஓகே, நான் இந்த இமெயில் போட்டுக்கிறேன். நேம் போட்டுக்கிறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின், அதாவது லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாகினோட யூசர் நேம் டைப் படிச்சுக்கணும். ஒன் டைப் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டும் டைப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெசஞ்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மெசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மெசஞ்சர் அக்கௌண்ட், டெலகிராமோட யூசர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் யூசர் நேம். நான் ஏற்கனவே அதை போட்டிருக்கனால நான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி அதில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட். பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வெப் மணி, WMZ, மேக்ஸிமம் பிட்காயின், பேபால், அப்புறம் வெப் மணி, MT, டு த TRC20. இதுவும் ஒரு விதமான அந்த நம்ம USDT பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு காயின் தான், பிட்காயின் ரிலேட்டட் தான். அதுவும் இது வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்துக்கிறேன். அது கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்ட். நீங்கள் வேணால் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனை ரீட் பண்ணி பார்த்து அக்செப்ட் கொடுங்க. பிகாஸ் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனை தெளிவாக படித்து பாருங்கள், என்ன கொடுக்குறாங்க, என்ன அவங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க டேட்டாஸை அப்படின்ற மாதிரி நீங்கள் தெளிவாக டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனை படித்து பார்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் கொடுத்துக்குங்க. ஓகே, சைன் அப் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சைன் இன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் அமைச்சிருப்பாங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு. நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடிக்கு அந்த மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இப்போ வந்து ஓப்பன் யுவர் இன்பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட மெயில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இருங்க, நான் என்னோட அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெயிலே கம்ப்ளீட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் அ பப்ளிஷர் அப்படின்றது தெரியுதா? இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் இமெயில் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும்.
ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லாகின் அப்படின்ற பேஜ் வந்திருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு. ஏன்னா நம்ம அது ஏற்கனவே பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணியிருந்ததுனால. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்காது. நான் ஆல்ரெடி பண்ணதுனால உங்களுக்கு இது காட்டுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோடு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வெப்சைட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வெப்சைட்டோட URL பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பேனர் அப்படின்றத உங்கள் உங்களோட வெப்சைட்டோட கேட்டகரி என்ன அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆட்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து அடல்ட் ஆட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஆட் யூனிட் ஃபார்மேட் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து ஆடை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இருக்குது. நான் வந்து பேனரில் ஆட் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால பேனர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேனரோட சைஸ் இருக்கும். நீங்கள் எந்த சைஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து போயிட்டு நம்மளோட வெப்சைட்டோட URL காப்பி பண்ணி கொண்டு வந்துடலாம். ரைட், ஓகே, ஃபஸ்ட்டு இது கேன்சல் பண்ணிட்டு நம்ம வெப்சைட் போகலாம். ஃபஸ்ட்டு பிளாகர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளாகர், ஓகே, இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா blogboss.com அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம பழையபடி நம்ம AdStar அக்கௌண்ட்டுக்கே போய்க்கலாம். ஓகே, AdStar அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. இதில் ஆட் வெப்சைட் கொடுக்கலாம். ஆட் வெப்சைட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்டோட URL பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெப்சைட்டோட கேட்டகரிஸ் அதர்ஸில் கொடுத்துட்றேன். அதர்ஸ் வேணான்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனரை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு பேனரோட சைஸ் வந்து இத்தனை சைஸ் இருக்குது. நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அது 468x60 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஆட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, இதை வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. ஏன்னா முன்னாடி நம்ம வெப்சைட் பண்ணியிருக்கனால இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. ஓகே, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். இருங்க, ஓகே, இப்போ நான் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வெப்பேஜை வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுனால அது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ திரும்ப ஆட் வெப்சைட் கொடுத்து வெப்சைட்டோட URL ப்ளஸ் கேட்டகிரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனரோட சைஸ் ஆட் கொடுக்குறேன். இன்வாலிட் URL பிகாஸ் அது ஏற்கனவே இதனால் காட்டுது நம்மளுக்கு இப்படி. ஓகே, இருங்க, நம்ம அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அக்கௌண்ட் நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ லாகின் கொடுத்துக்கிறேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் வெப்சைட் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்னொரு அக்கௌண்ட் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். இது நம்ம வெப்சைட்டோட லிங்க். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கேட்டகரிஸ் அதர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பேனரோட சைஸ், அந்த பேனர், நெக்ஸ்ட் வந்து ஆட்ன்றது கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த டொமைன் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லி காட்டுது. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். டொமைன் வந்து இருக்குன்னு காட்டுது. நீங்கள் இந்த மாதிரி ஆட் வெப்சைட்னு கொடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆட் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டும் உங்களுக்கு. நான் அந்த இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க,
ஓகே, இது என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டு, ஆட்ஸ்டார் அக்கௌண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த அக்கௌண்ட்டில் அந்த டொமைனை கொடுத்துருக்கனால அந்த அக்கௌண்ட்டில் அந்த டொமைன் வந்து வேலை செய்யாது. அதனால் அந்த ஒரு டொமைனுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆட் வெப்சைட் கொடுத்து நீங்களாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்னு தான் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்ற இடத்துல பெண்டிங்கில் தான் இருக்கும். அந்த பெண்டிங் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு மாறிடும். அப்புறமேட்டுக்கு ஆட் யூனிட்ஸ் 1 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான இது வந்துடும். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா, பேனர் ஆட், அதே மாதிரி ஆக்டிவ் அப்படின்றது இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம பேனர் ஆட் வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இங்கே காட்டும். இதில் வந்து அபவுட், இதில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை செக் பண்ணிக்கலாம். இதில் எப்படி நீங்கள் ஆட் பேஸ் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்களா கெட் கோடு அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு இந்த ஆக்டிவேட் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கெட் கோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த கெட் கோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோடு வந்து விசிபிளாக இருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோடை மொத்தத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இல்லை காப்பி கோடு கொடுத்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி கோடு கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட பிளாகருக்கு நீங்கள் போயிடுங்க. ஓகேவா, இதே நம்ம பிளாகரோட அட்மின் பேனலா. இந்த அட்மின் பேனலில் நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கிளிக் பண்ணி இதில் HTML வியூ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. HTML வியூன்றது நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எங்கே வேணால் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ரைட்டாக, நீங்கள் எங்கே வேணால் கூட இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க, கடைசியில் ப்ளேஸ் பண்ணுறேன் அந்த கோடை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கோடை நான் கடைசியில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் சேவ்டு அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாயிண்ட், இதுதான் நம்மளோட வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஆடே காணோம். என்னடா ஆடை ப்ளேஸ் பண்ணுவோம், ஆடு காணான்னு பார்க்காதீங்க. நம்மளோட ஆட் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ஆடை வந்து இங்கே காட்ட மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், ஆடை வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெஸ்பான்சிவ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ரைட்டா, இந்த இடத்துல தான் அந்த ஆடு வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, இதில் தான் ஷோ ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அங்கே ரெவன்யூ அப்படின்றத வந்து ஜென்ரேட் ஆகும். இதுக்கு வேணால் நம்ம சும்மா இப்படி ஒரு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆடு அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து வியூ ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு உள்ளே போகாது. ஏன்னா அந்த வேலை பற்றி எதை பற்றின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ் ஆட் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் பற்றி அப்படின்ற மாதிரி இந்த ஆட்ஸ்லாம் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளோட ஆட்ஸ்டார் இதுக்கு போனீங்கன்னா அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா அதில் வந்து நம்மளால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்க முடியும். இங்கே பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து எத்தனை பேர் அந்த ஆடை வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்க முடியும் நம்மளால். ஓகேங்களா, இதை வந்து சேம் ஐபியிலேருந்து ஒரு 2-3 பேர் பார்த்தாங்கன்னா, சேம் ஐபி அட்ரஸ்லேருந்து 2-3 பார்த்தாங்கன்னா அது வந்து கவுண்ட் அதை எடுத்துக்காது. ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்கள் ஆட்ஸ்டாராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஆட்ஸ்டாராக எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு. இது நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இப்படி லிங்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் அப்படி ஒவ்வொரு இதுக்கும் எப்படி வெப்சைட்க்கு ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய வெப்சைட்டுக்கு கூட இந்த சேம் இதில் வந்து நீங்கள் ஆட்ஸ்டார் அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.